அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இஸ்லாமிய ஆண்டு இந்த முஹர்ரம் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம். பொதுவாக மாதங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடையதான். 12 மாதங்களில் அல்லாஹ்வுடைய மாதங்கள் என்று சொல்வது இந்த முஹர்ரம் மாதத்திற்கு மட்டும்தான். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்கின்ற பொழுது இதனுடைய சிறப்பை பற்றி 2 விஷயங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, இந்த மாதம் கண்ணியமிகுந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, மாதங்களில் துவக்கமாகவும் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டை வைத்து ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு முதல் ஆண்டாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் கணக்கிடப்பட்டது. எவ்வாறு இந்த ஹிஜ்ர் ஆண்டு உருவானது என்றால், பஸ்ரா நாட்டினுடைய கவர்னராக இந்த அபு மூசல் அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான அனுப்பும் கடிதத்தில் மாதத்தை மட்டும் குறிப்பிடுகிறீர்கள், எந்த வருடம் வந்தது என்று தெரியாமல் போய்விடுகிறது. வருடத்தையும் குறிப்பிடுமாறு கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை கூட்டி எந்த நாளில் வருடத்தை ஆரம்பிப்போம் என்று பலரிடம் பலவாறு கருத்துக்களை கேட்டார்கள். பல பேரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். இதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டை வருடத்தின் முதல் ஆண்டாக துவங்கலாம் என்று கூறினார்கள். அதையே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சபையோர்களும் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் ஹிஜ்ரி 17 முஹர்ரம் முதல் ஆண்டாக கணக்கிடப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.